விவசாயம் பார்க்கறது கஷ்டமாக ஈஸியாக? இப்போது இந்த கேள்வி விவசாயம் பண்ணுறவங்களுக்கு வந்து கிடையாது, விவசாயம் பண்ண வர்றவங்களுக்கான கேள்வி. நிறைய பேர் ஐடி துறையில் வேலை செஞ்சிட்ருக்கிறேன், எங்கள் பூர்வீகம் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம்தான், ஒரு 10 வருஷம் டவுன் வாழ்க்கையில் இருந்தாச்சு, அதுக்கப்புறம் வந்து விவசாயம் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு வகை. அதாவது ஏற்கனவே வந்து அவங்க அப்பா அம்மா அங்கே வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்கி வச்சுருப்பாங்க, அதை வந்து இவங்க வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறது. இன்னொன்று, நீங்கள் போய் ஒரு நிலத்தை வாங்கி கிணத்தை வெட்டி அதில் விவசாயம் பண்ணுறது இன்னொரு வகை. இந்த ரெண்டாவது வகை வந்து பார்த்திங்கன்னா கஷ்டம். அது எடுத்தோடனே விவசாயங்கிறதுக்கு வர்றவங்க அப்படிங்கிறது நல்ல மன உறுதி இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும். இப்போ நான் ஒரு 25 வருஷம் சிட்டி லைஃப்பில் இருந்தவன், இப்போது ஒரு 15 வருஷத்துக்கு மேலே நான் விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறேன். சாதாரண வேலையெல்லாம் இல்லை. நான் இந்த விவசாய வேலைக்கு வந்ததுக்கப்புறம் கடுமையாக ஒரு 6 வருஷம் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு. இந்த ஹார்ட் ஒர்க்கில் முக்கியமான விஷயம் இந்த வெயிலில் நிற்கிறது தான். ரெண்டாவது, வெறுங்காலில் நடங்கிறதுக்கு பழகிக்கணும், மண்ணுக்குள்ளே கை வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும், புழுதியையும் அந்த தூசியையும் ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் வரணும். நிழலில் உட்காந்துக்கிட்டு இளநீ குடிச்சிக்கிட்டு அப்படியே ஜாலியாக இருந்துட்டு எந்த விவசாயமும் பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் இப்போ விவசாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வந்தாச்சு, இரிகேஷன் சிஸ்டம் வந்தாச்சு, ஆட்டோமேட்டிக் வால்வ் சேஞ்சரு, ஆட்டோமேட்டிக் மோட்டார் ஆன் வந்தாச்சு, டிராக்டர்ஸ் வந்தாச்சு, மினி டிராக்டர்ஸ் வந்தாச்சு, கட்டர் வந்தாச்சு, எல்லாமே வந்து நவீனத்தில் வந்தாச்சு. ஆனால் அதுக்கெல்லாம் நம்மகிட்ட பணம் வேணும் இல்லையா? சரி, விவசாயத்தில் மட்டும் பண்ணால் பத்தாது. ஸோ விவசாயத்தில் வந்து பெண்கள் வந்து ஈடுபடணும். அதுக்குன்னு பெண்கள் வந்து ரொம்ப ஈடுபட வைக்க முடியுமா? அது முடியாது. ஏன்னா மாடு கணுங்க வச்சுக்கணும், ஸோ கறவை வச்சுக்கணும். ஒரு 2 கறவை 3 கறவை வச்சுட்டிங்கன்னா மாதம் ஒரு 10,000 ரூபா அப்படிங்கிறது கண்டிஷனாக கிடச்சிது அப்படின்னா குடும்பத்தை வந்து பார்த்துக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும். அது போக ஆடு வளர்த்தலாம். இதெல்லாம் எடுத்தோடனே நம்ம பண்ணிட முடியாது. முதல்ல விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிற மனநிலைக்கு வரணும். அது ஏற்கனவே அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் விவசாய நிலங்களை போய் பார்க்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா விவசாயம் என்றைக்குமே அழியாத ஒரு தொழில். சும்மா நானும் விவசாயிகளை பாதுகாப்போம் அப்படின்னு உழவர் சந்தைக்கு போயிட்டு வந்த அடுத்த நாள் வந்து நம்ம பீலா விட்டு பிரயோஜனமே இல்லை. ஃபீல்டில் வந்து இருந்து நீங்கள் பார்க்கணும். ஃபீல்டில் ரொம்ப கஷ்டம்தான். அதான் சொல்கிறேனே, புழுதியிலையும் மண்ணுலேயும் இந்த வெயிலையும் இருக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். ஏசிலையும் சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப்பில் இருக்கிறவங்க விவசாயம் பண்ணுறவங்க ஆல்ரெடி ஸ்ட்ரக்சர் இருந்தால் பண்ணிடலாம். ஸ்ட்ரக்சர் இல்லாட்டி யூ ஹாவ் டு ஹார்ட் ஒர்க். நான் பண்ணிகிட்ருக்கிறேன். டெய்லி காலையில் 11-11:30 வரைக்கும் ஃபஸ்ட்டு விவசாயம்தான். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி வீடியோ போடுறது, மற்ற என்னோடய தொழில்களை கவனிச்சுக்கிறது, அதெல்லாம் வந்து பண்ணுறேன். ஆனால் விவசாயத்தில் நிறைய டைம் கிடைக்கும், பீஸ்ஃபுல்னஸ் இருக்கும், யாரையும் ஏமாற்ற வேண்டியதில்லை. இது நம்மளோட தொழில். இன்றைக்கி மோட்டர் எடுத்து விட்டால் தொழில் நடக்கும், இன்றைக்கி மோட்டர் ஆஃப் பண்ணிட்டோம்னா இன்றைக்கி லீவு, 2 நாள் மழை பெஞ்சுன்னா டோட்டலாக லீவு. விவசாயம் பண்ணலாமா? மறுபடியும் இது போன்ற ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.